ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னா குளித்துறையில் தான் இருக்குது, விஜயகுமார் நர்சரி கார்டன். ஸோ இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடிகள் பழச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக இந்த நர்சரியில் வந்து ஜெவந்தி செடி இருந்துச்சு. நானும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வந்து இதே கலர் ரிலேட்டடாக வந்து என்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ எல்லாமே ரொம்ப இதாகி இருக்குது. எல்லாம் பூத்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. 60 ருபீஸுக்கு தான் அது வச்சுருந்தாங்க ஜெவந்தி செடி. அப்புறமா வந்து இங்கே ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் நாட்டு வெரைட்டி ரோஸு, வேறு ஒட்டு ரோஸ், இந்த மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. வெல்வெட் ரோஸ் தான் பெரிய பெரிய செடியாக இருந்துச்சு. அப்புறமா அந்த ஒயிட் கலர் கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸுமே. அப்புறமா கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நிறைய இருக்குது நர்சரிகளில் எல்லாம். அப்புறமா வந்து இது சிவப்பு தென்னை 150 போட்டிருக்காங்க. அப்புறம் கறிப்பலா, வெத்தலை, புஷ் பெப்பரு, அப்புறம் இது மங்குஸ்தான், கிராம்பு வந்து 70 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா ஹைட்டாக பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறம் ஜாதிக்காய், இது வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் இதில் ஒரு ஜாதிக்காய் செடி வாங்கிக்கிட்டோம். இது வந்து சீடில் முளைக்க வச்ச செடி தான். காய்க்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இருந்தாலும் 50 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்து தான். பிளான்ட் ரொம்ப கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் தென்னங்கன்று நிறைய இருக்குது, எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா தேக்கந்தையும் அதே மாதிரி தான், சேம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பேம்போ, இந்த மூங்கில் கலெக்ஷன், அதில் ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்து இது இந்த கமுக்கு பாக்கு செடி சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் இங்கேயும் இன்னும் தென்னங்கன்று தான் நிறைய இருக்குது, தென்னம்பிள்ளை. அப்புறம் இது வந்து ரம்போட்டானா நினைக்கிறேன். அப்புறமா வந்து மாமர கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறமா இதுவும் அதே சேம் மூங்கில் கலெக்ஷன் தான். அந்த லீஃப் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து நார்மலாக உள்ள மூங்கில். அப்புறம் இது வந்து ஈட்டி, செம்மரம், இன்னும் என்னதோ ஒரு மரம் எல்லாம் சேர்த்து எந்த மரம்னாலும் 30 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுலேயே நாங்களும் ஒரு மரம் வாங்கினோம். ஆனால் என்ன மரம் வாங்கணும்னு ஞாபகத்தில் இல்லை எனக்கு. அப்புறமா நந்தியாவட்ட மினி வெரைட்டி நிறைய பூ பூத்து அழகாக குட்டி குட்டி கவரில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இதுவும் அடுத்தது மூங்கில் தான். அப்புறம் வந்து சோத்துக்கத்தாழை, அலுவரா. அப்புறம் இது வந்து சீத்தாப்பழச்செடி, நெல்லிக்காய் செடி, சீம நெல்லி, லவுலோலிக்காய். அப்புறம் வந்து முள் சீத்தா. இது வந்து சோத்துக்கத்தாழை பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் வேப்பங்கன்று, அதுக்கப்புறமா அரளிச்செடி. இது வந்து இந்த பம்பளி மாதம் சொல்லுவோம்ல, அது இருக்குது. நாவல் இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து நார்த்தங்காயும் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பலா, மாதுளை 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிளில் மினி வெரைட்டி, பெரிய வெரைட்டி எல்லாமே இருக்குது. கிரேப்ஸு, பீட்ரூட், கொய்யா, குரோட்டன்ஸ் வெரைட்டி. இங்கே பாருங்கள், அது நார்த்தை வந்து அழகாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. 150 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. காய் இன்னும் நல்லா பெரிய காயாக வரும் போல் இருக்குது. அப்புறம் அத்தி வந்து இந்த சொலக அத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 150க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆவாரம்பூன்னு சொல்லுவோம்ல, அது
பூவோட சூப்பராக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான் இந்த நர்சரி கார்டன் விசிட். இந்த நர்சரி கார்டன் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு ஜாதிக்காய் செடியும் செம்மரமாக ஈட்டியாக ஏதோ ஒரு மரமும் சேர்த்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா, பை பாய்.